நண்பர்களே வணக்கம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன், சந்தோஷமாக கேளுங்க. ஒரு கிராமத்தில் லீலா என்ற பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை என்னன்னாக்கா அப்படியே ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி என்னன்னாக்கா நிறையா பட்டாம்பூச்சி, அதில் ஒரு பட்டாம்பூச்சி மட்டும் தத்தி தத்தி பறந்தது. இது உடனே போய் அதை பிடிச்சி என்னான்னு பார்த்துருக்கு. ஒரு ரெக்கை மட்டும் கிழிஞ்சிருந்துருக்கு. சரின்ட்டு அதை வீட்டுக்கு கொண்டு போய் அந்த இடத்த மட்டும் லேசாக தைச்சிருந்துருக்கு. மெல்லிய நூலில் தைச்சி திருப்பி கொண்டாந்து விட்டுருக்கு. அது அப்படியே பறக்க ஆரம்பித்ததும் அது அப்படியே போய் தேர்னா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாகி இந்த பிள்ளைகளை இல்லைன்ற பெண் குழந்தைகிட்ட கையில் அப்படியே உட்காந்துக்கிட்டது. சரி, நம்மள்கிட்ட நல்லா பழகிருச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட போயிருந்துருக்கு. சாயந்தரமாக இந்த லீலா பிள்ளை என்ன சந்தோஷமாக இருக்கு அப்படின்றத அது சொல்லுச்சு. இந்த மாதிரி என்னன்னாக்கா ஒரு பட்டாம்பூச்சிக்கு என்னன்னாக்கா ரெக்கை உடஞ்சிருந்துச்சுமா, அதை தச்சு விட்டு அது போய் சந்தோஷமாக பறந்து போய் என்கிட்ட கையில் உட்காந்துக்கிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் கடவுளுக்கு சம்பந்தம்ப்பா, நீ நல்லா தான் செஞ்சுருக்க. இதே மாதிரி தான் எல்லோரும் பழகணும் அப்படின்னதும் அப்புறம் சரின்ட்டு இன்னும் ரொம்ப நாள் சென்று என்னென்னா அது வந்திருக்கு. திருப்பி அந்த வயக்காட்டு பக்கம் வரவும் அந்த பட்டாம்பூச்சி பறந்து இதுக்கிட்ட கையில் உட்காந்துக்கிடுச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நம்மகிட்ட ரொம்ப நல்லா பழகிருக்கு, நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு. சரி, மீண்டும் சந்திப்போம்.